வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 2.3 கொஸ்டின் நம்பர் 8 prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? n வந்து எதுல இருக்கு? பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கு. இன்டீஜர் அப்படின்னா நம்ம இசட்ல நோட்டேட் பண்ணுவோம். இப்போ இதை எந்த மெத்தட்ல நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இதை வந்து நான் p of n எடுத்துப்பேன். p of n is equal to 2 power n plus 6 into 9 power n. இப்போ என்ன எல்லா இன்டீஜருக்கும் என்னால் செக் பண்ண முடியாது இல்லையா? பாசிட்டிவ் இன்டீஜர்னா என்ன? 1 2 3 எக்ஸெட்ரா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு நம்பராக போட்டு நான் செக் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எண்ணில் எண்ணுக்கு பதிலாக 1 போடுறேன். அப்போ பி ஆஃப் 1 என்ன எனக்கு? 2 power 1 plus 6 into 9 power 1. அப்போ 2 plus 6 9s are 54 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ 56. 56 வந்து 7ஆல் நம்மளுக்கு டிவைட் ஆகுமா? ஆகும். நம்பர்லாம் என்னால் மல்டிப்புளாக எழுத முடியுதோ அது எல்லாமே என்னால் 7ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 14 எடுத்துக்கோங்க. 14 7ஆல் டிவைட் ஆகும். அதை மல்டிப்புள் ஆஃப் 7ஆகவும் என்னால் எழுத முடியுமா? ஸோ அதே மாதிரி இது 7ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிடலாம். 28 இல்லை 35 எடுத்துக்கோங்க. 35 7ஆல் டிவைட் ஆகுமா? எப்படி கண்டுபிடிக்கும்? மல்டிப்புள் ஆஃப் 7ஆக எழுதுறது எல்லாமே 7ஆல் என்னால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து 8 into 7 இல்லை 7 into 8. 56 வந்து 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும். இது ஒரு மெத்தட். therefore p of n is true for n is equal to 1. இப்போ பாசிட்டிவ் இன்டீஜரில் பி ஆஃப் என் வந்து 1 போட்டோம் அப்படின்னா 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஸ்டெப் 1. இதை ஒரு 3 ஸ்டெப்பில் நம்ம பண்ணுவோம். ஸ்டெப் 1 வந்து n is equal to 1 போடுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு என்ன ஆகணும்? 7ஆல் டிவைட் ஆகணும். ப்ரூஃப் பண்ணியாச்சு. assume that. step 2 is assume that p of n is true for n is equal to k அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் கேங்கிற வேல்யூக்கு p of n வந்து ட்ரூ. p of n வந்து என்ன? 2 power n plus 6 into 9 power n. அப்போ என்னுக்கு பதிலாக நான் k போடுறேன். அப்போ என்ன ஆகும்? p of k is equal to 2 power k plus 9 into 9 power k. இது வந்து என்னன்னு சொல்லிட்டேன், நான் அசியூம் பண்ணிட்டேன். இது வந்து கேன். அப்போ என்ன ஆகணும்? 7ஆல் டிவைட் ஆகும். 7ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். அதை நான் மல்டிப்புளாக எழுதிக்க முடியுமா? இந்த இடத்துல எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். இங்கே 56 வந்தது இல்லையா? 56 வந்து என்னால் 7ஓட மல்டிப்புளாக என்னால் எழுத முடியும். அப்போ அதே மாதிரி கேக்கு பதிலாக நான் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அதுவும் என்ன ஆகும்? எனக்கு மல்டிப்புள் ஆஃப் 7ஆக இருக்கும். இதில் 6 into 9 power k அப்படின்னா 7m minus 2 power k அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா to prove that p of n is true for n is equal to k plus 1 அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? என்னுக்கு பதிலாக 1 போட்டு அது டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்? கேக்கு அசியூம் பண்ணிட்டேன். இது ட்ரூ தான் அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிட்டேன். ஸ்டெப் 3 வந்து டூ ப்ரூஃப் பண்ணணும். கே பிளஸ் அடுத்த நம்பருக்கு இது ட்ரூவாக இருந்ததுன்னா எல்லா பாசிட்டிவ் இன்டீஜருக்கும் இது ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் என் இஸ் ஈக்குவல் டு கே பிளஸ் 1. அப்போ பி ஆஃப் கே பிளஸ் 1 நம்ம எப்படி எழுதுவோம்? 2 power n-ல, அதாவது n இருக்கிற இடத்துலலாம் நான் என்ன போடணும்? கே பிளஸ் 1 போடணும். அப்போ 2 power k plus 1 plus 6 into 9 power k plus 1 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நான் இந்த 2 power k plus 1 2 power k 2 power 1ன்னு எழுதிக்கலாமா? அதாவது பேஸ் 1 போல இருந்ததுன்னா அதோட பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே ரிவர்ஸில் வருது. பவர் அடிஷனில் இருக்கிறதால நான் பேஸை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இங்கே 6 into 9 power k into 9 power 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே 2 power k 2 power 1. இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்? ஸ்டெப் 2ல இருந்து 6 into 9 power kக்கு பதிலாக 7m minus 2 power kன்னு எழுதிக்கலாம். ஸோ 7m minus 2 power k into இந்த 9 அப்படியே தான் இருக்குது. நான் இந்த ரெண்டுத்துக்கு பதிலாக மட்டும்தான் 7m minus 2 power k போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 9 நம்ம உள்ளே கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட்
டேர்மை நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த 9 இங்கே மல்டிபிள் பண்ணால் 63m மைனஸ் 2 பவர் k இன்ட்டு 9 அப்படின்னு இருக்கும். இப்போ 63m ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இது என்ன இருக்குது, 2 பவர் k இன்ட்டு 2 மைனஸ் 2 பவர் k இன்ட்டு 9 அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 9வையும் 2வையும் நான் சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போ 63m மைனஸ் 7 2 பவர் kன்னு இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. 2 பவர் கேயும் 2 பவர் கேயும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா இதை நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃப்ரூட் நேமை அசியூம் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸாக எடுத்துக்கோங்க, ஆரஞ்சாக எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஆரஞ்சு, இங்கே 9 ஆரஞ்சு, 9 ஆரஞ்சுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ 63mலேருந்து நான் 7 வெளியில் எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், 9m. இதுலேருந்து நான் 7 வெளியில் எடுக்கிறேன். அப்போ 2 பவர் k. இப்போ ஒரு நம்பரை நான் 7ஓட மல்டிப்புளாக எழுதுறேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கும், 7ஓட டிவிஷனாக இருக்குமா? 7ஆல் என்னால் டிவைட் பண்ண முடியுமா? Therefore, if multiple of 7, p of k plus 1 is divisible by 7. divisible by 7 அப்படின்னு என்னால் எழுத முடியும். ஃபைனலாக by mathematical induction p of n is true for all. என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது true for n. n வந்து எப்படி இருக்கு, பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கு. இதில் எல்லா பாசிட்டிவ் இன்டீஜருக்கும் p of n வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியாச்சு. நான் திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலி 11th ப்ராப்ளம். 11th மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்ட்டு நம்ம படிப்போம். அதில் உள்ள ப்ராப்ளம் இந்த இதில் அந்த மெத்தடில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லி கொடுத்துருக்குறேன். p of n எடுத்துக்கிறோம். n-க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 போடுறோம். 1 போட்டு அது மல்டிபிள் ஆஃப் 7 எழுத முடியும். இல்லை 56னாலே டைரெக்டாக நம்மளுக்கு தெரியும் அது வந்து 7ஓட 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ p of n is true for n is equal to 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். p of n வந்து k-யோட வேல்யூவுக்கு ட்ரூவாக இருக்குன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோம். ஸ்டெப் 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், to prove that p of n is true for n is equal to k plus 1ன்னு எடுக்கிறோம். அப்போ p of k plus 1னா n இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுறோம், k plus 1ன்னு போடுறோம். ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு மல்டிபிள் ஆஃப் 7 எழுத முடிஞ்சது அப்படின்னா என்னால் அந்த டேர்மை டிவிசிபிள் பை 7ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டா பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் p of n is true for n belongs to all positive integer or for all positive integer எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்து வெறுமனே பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதை நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching. Bye.